பதவிக்காக கட்சி மாறும் எம்எல்ஏக்கள் வேதனையில் அதிமுக தொண்டர்கள் உயிரை மாய்த்து கொண்ட நிர்வாகியின் விபரீத முடிவு. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் ஆட்சியில் அமரும் ஆளும் கட்சி என்ன அறிவிப்பை வெளியிடுகிறது, முதலமைச்சர் என்ன சலுகைகளை அறிவிப்பார் என்ற செய்திதான் ஊடகங்களில் வெளியாகும். ஆனால் தாவேகா ஆட்சியில் நிலைமையே வேறு. இதுவரை யாரும் எதிர்பார்க்காத செய்திகள் மட்டுமே வெளியாகி வருகின்றன. அதில் முக்கியமான ஒன்று, அதிமுகவிலிருந்து கொத்து கொத்தாக நிர்வாகிகள் ஆளும் தாவேகா பக்கம் செல்கின்றனர் என்பதுதான் அந்த செய்திகள். இதனால் அதிமுக கரைந்து கொண்டே போகிறது. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா காப்பாற்றிய கட்சி இப்படியாகிவிட்டதே என்று தொண்டர்கள் கதறுகின்றனர். இந்த நிலையில் வேதனையை பொறுக்க முடியாத தஞ்சை அதிமுக நிர்வாகியுமான மகேந்திரன் என்பவர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக தீ குளித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். இது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இபிஎஸ் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். உயிரை மாய்த்து கொண்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரனுக்கு 1 வயது உட்பட 2 குழந்தைகள் உள்ளன. அந்த குழந்தைகளின் படிப்பு செலவை அதிமுகவே ஏற்கும் என இபிஎஸ் கூறியுள்ளார். மேலும் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக மற்றும் அதிமுக சார்பில் 55 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். என்ன இருந்தாலும் கோடி கொட்டி கொடுத்தாலும் பறிபோன உயிர் திரும்பி வருமா? நிலைமை இப்படி இருக்க திமுக அதிமுக கூட்டணி வைக்க முயற்சித்ததால் அதிமுக பிளவுபட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தேர்தலின் போது எதிரெதிர் அணியில் இருந்தவர்களும் தீய சக்தி என்று சாடிவிட்டு அந்த கட்சி ஆதரவால் வென்றவர்களுடன் ஒன்று கூடி தாவேகா ஆட்சி அமைத்துள்ளது. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி வைப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இதனால்தான் அதிமுகவில் பிரச்சனை என்றால் இபிஎஸ்ஐ உதறிவிட்டு கட்சியை உடைத்துவிட்டு வந்த எம்எல்ஏக்களை தாவேகா எப்படி வெற்றி செஞ்சது என்று தமிழக மக்களே பார்த்தார்கள் என்றும் சிலர் கேட்கின்றனர். வேதனையில் மனம் உடைந்த எஸ்பி வேலுமணி தரப்பினர் மீண்டும் இபிஎஸ் பாசறைக்கு திரும்பியுள்ளனர். தாவேகா நடத்துவது அப்பட்டமான குதிரை பேரம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை திரும்ப திரும்ப கூறி வருகிறார். சூழல் இப்படி இருக்க அதிமுகவின் நிர்வாகி ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டு கட்சியை ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதை பார்க்கும்போது இனியாவது அதிமுகவினர் ஒன்றிணைவார்களா என்ற கேள்விதான் எழுகிறது.